தலைப்பு என் தாயின் மணிவயிறும் என் நிலமும் என் மண்ணும் என் கலாச்சாரமும் எனக்கு வளமாக அள்ளித்தந்த என் தாய்மை தமிழ் பற்றி பேசப் போகிறேன். நம் தமிழ் மொழியை நம் தாய்மொழி என்று அழைப்பது வெறும் அழகுக்காக அல்ல, பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் நம் எல்லோருக்கும் பிடித்த தாய்மொழிகளான நம் தமிழ் மொழி என்பதால் தான். தனையிலே காந்திருத்த என்னை அள்ளித் தழுவிய தாய்மொழி வேறு எந்த மொழியிலும் இல்லாத புதுமை நம் தாய்மொழிக்கு உண்டு. என்ன தெரியுமா? வேறு எந்த மொழியிலும் இல்லாத புதுமை நம் தாய்மொழிக்கு உண்டு. வேறு எந்த மொழியும் மொழியை தன் பெயராக வைத்துக் கொள்ளவில்லை. நான் தான் தமிழரசி, தமிழ் செல்வன், தமிழ் நிலா என்று பெயர் வைத்துக் கொள்வோம். தமிழ் சொற்கள் அனைத்தும் தொண்டை மற்றும் நாவினால் பேசப்படுபவை. தமிழின் நேர் வாக்கியத்தில் எந்த சொல்லை எங்கு மாற்றினாலும் அதன் அர்த்தம் மாறாது. இது நம் தாய்மொழிக்கே உண்டான சிறப்பு. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லட்டுமா? தியானா பள்ளிக்கு சென்றாள், பள்ளிக்கு சென்றால் தியானா, சென்றால் தியானா பள்ளிக்கு. இப்படி எப்படி மாற்றினாலும் ஒரே அர்த்தம் தான் வரும். தனிமை சுவடிய சொல்லை எங்கள் தமிழரும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை என்று பாவேந்தர் கூறியுள்ளார். பழங்கால மொழிகளான சீனம், எகிப்து, லத்தீன், சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் இப்பொழுது பேச்சு முறையில் இல்லை. பழங்கால மொழிகளில் இன்னும் மாறாமல் இலக்கண இலக்கியங்களுடன் அப்படியே இருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி மட்டுமே. டாக்டர் கலைஞரின் பல நாள் கோரிக்கையை ஏற்று 2004ஆம் ஆண்டில் தமிழை செம்மொழியாக மத்திய அரசு அறிவித்தது. ஒரு மொழி எப்பொழுது செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும் என்றால் அது 1000 ஆண்டுகளாவது பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால்